ஸ்க்ரூ கார் மற்றும் 15 நோட்ஸ் சைலோஃபோன் சீக்கிரமாக ரீஸ்டாக் பண்ணிடுறேன். ஆனால் யாராலையுமே கொடுக்க முடியாத, ஈவன் நான் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு காம்போ கொடுப்பேன்னு எனக்கு தெரியலை. அப்படி ஒரு காம்போ உங்களுக்கு முன்னாடி அறிமுகம் செய்ய போகிறேன். இந்த ஒயிட் கலர் நம்ம கிட்ஸ் பெஸ்டி பாக்ஸ்க்குள்ளே ஒரு 36 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய யூஎஸ்பி பவர்டு தான். உங்களுடைய கிட்ஸினுடைய ரூம் இல்லாட்டி உங்கள் ரூமை டெக்கர் பண்ணணும்னா இந்த லவ் நியான் லைட் சூப்பராக இருக்கும். அது கூட உங்கள் கிட்ஸுக்கு ஒரு கதை சொல்கிறீங்க, அதுவும் இரவு நேரம் ஒரு கதை சொல்கிறீங்க, அதை ஒரு நைட் லேம்பாக வைக்கணும், அதுக்கு உயிர்ப்பு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 3D மெசேஜ் போர்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுவும் யூஎஸ்பி பவர்டு தான். செமையா இதுக்குன்னு ஒரு ஸ்கெட்ச் பென் கொடுத்துருவோம். இந்த ஸ்கெட்ச் பெனில் நீங்கள் எழுதுறது எல்லாமே நைட்டு ஃபுல்லாக ஒரு ஸ்டோரி எழுதினாலும் சரி, நீங்கள் வரைகிற ட்ராயிங்காக இருந்தாலும் சரி, அது லைவாக நம்ம முன்னாடி வந்துட்டு நிற்கிற மாதிரி ஒரு 3D ப்ரொஜெக்ஷன் கிடைக்கும். ஸோ இது ஒன்று. அடுத்ததாக நம்ம குட்டீஸினுடைய இமேஜினேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான குட்டி ஒரு ஸ்க்ராட்ச் புக் அப்படிங்கிறதும். நெக்ஸ்ட் ஒன், நம்ம குழந்தைகளுடைய க்ரியேட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஏர் கிளே 12 ஏர் கிளே அப்படிங்கிறதும். கடைசியாக ஒரு மேஜிக் வாட்டர் புக். இதுக்கு இங்க்லாம் தேவையில்லைங்க, தண்ணீர் ஊற்றி எழுத இதை ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதிலிருந்து நிறைய டிராயிங்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு ஸ்பைரல் புக் தான். ஸோ மேஜிக் வாட்டர் புக் வித் பென் ஒன்று, ஒரு ஸ்க்ராட்ச் புக், 12 ஏர் கிளே, ஒரு 3D மெசேஜ் போர்டு, அப்படி இல்லைனா டிராயிங் போர்டு, லவ் நியான் லைட். அது இல்லாமல் ஒரு 4-in-1 யூஎஸ்பி ஹப் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அது ஒரு கம்பெனிட்டேருந்து வாங்கினனால கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் இருக்கும், பட் ரொம்ப சூப்பரான ஐட்டம். இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 689 ரூபாய்க்கு, நம்ப முடியுதா? 689 ரூபாய்க்கு இந்த 6 பொருளும் உங்களுக்கு கிடைக்கும். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அதுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. திருச்செந்தூர் யானை அது ஒரு அரசியலாக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. திருச்செந்தூர் யானை மிதித்து ஒரு பாகனுடைய ஒரு நண்பரா உறவினரா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இறந்துட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே அதுக்கு பின்னாடி அரசியல் கிடையாது. அதுக்கு பின்னாடி இருப்பது மிகப்பெரிய அலட்சியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது ஒரு பெண் யானை. அப்படி பெண் யானை இருக்கும்போது அதற்கு மதம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. மதம் பிடிக்காமல் அதற்கு கோபத்தை வரவழைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற 2-3 ரீசன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. முதல் ரீசன் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியாக சாப்பாடு கொடுக்காமல் இருந்திருப்பாங்க. சாப்பாடு மட்டும் இல்லை, குளிக்க வைக்காமல் இருந்திருப்பாங்க, ரொம்ப சூடாக இருந்திருக்கும். மூணாவதாக இருக்கக்கூடிய முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, அந்த யானையை கட்டி போட்டிருந்த இடத்துல பாகன் இல்லாமல் இன்னொருத்தவங்க போகிறது அப்படிங்கிறது அனுமதிக்கவே படாது. அதுவும் யானைகளுக்கு சுத்தமாக அது பிடிக்கவே பிடிக்காது. நம்ம ஆள் இல்லாமல் இன்னொருத்தன் வாரான யார் அப்படின்னு சொல்லி அவருடைய உறவினர் இல்லாட்டி நண்பர் அப்படிங்கிறவரை மிகப்பெரிய அளவில் எச்சரிக்கை கொடுத்துருக்கு. அதையும் தாண்டி அந்த நபர் அந்த யானை கட்டப்பட்டிருந்த பகுதியில் போனனால தான் யானை என்ன செஞ்சிருக்கு, தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை தடுக்க போன பாகனையும் மறுபடியும் யானை என்ன செஞ்சிருக்கு, மிதிச்சிருக்கு. இதனால தான் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. நாம் என்ன கேட்குறோன்னா, இதே மாதிரி வாயிலா ஜீவன்களை கோயிலெல்லாம் கொண்டு வைக்கிறது ஓகே, இதெல்லாம் பாதுகாப்பதற்கு அறநிலையத்துறை ஒன்று இருக்குங்கிறது ஓகே. ஆனால் சரியாக அவங்களுடைய வேலைகளை, சரியாக அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளையும் பறவைகளையும் இல்லை அதை சார்ந்து இருக்கக்கூடிய உயிரினங்களை எல்லாத்தையுமே அறநிலைத்துறை என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறாங்களா, அதுக்கு தேவையான உணவு எல்லாமே சரியாக கொடுக்கப்படுகிறதா அப்படிங்கிறத கவர்ன் பண்ணாலே கொஞ்சம் நல்லா இருக்குமோன்னு ஒரு தோன்றல் வருகிறது. இதுதான் அரசியலே தவிர தெய்வானை யானை 2 பேரை கொன்னது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி அரசியல் கிடையாது. உண்மையான அரசியலை மறந்து யதார்த்தத்தை மறந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மாயமான உலகத்தில் நாம் இருந்துகிட்ருக்கோம். அதை சரவணன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கார். நந்தன் பட டைரக்டர் தாங்க. அவர் சொல்லியிருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறதும் அதுக்கு பின்னாடி சில உண்மைகள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதையும் இங்கே பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். நந்தன் படம் பலராலும் மிகப்பெரிய அளவில் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு படம். அதனுடைய இயக்குனர் சரவணன் அவர்கள் கங்குவா படத்தை பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை பகிர்ந்திருக்கிறார். ஒரு படம் அப்படிங்கிறது ஃப்ளா இருக்கும் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் விட இங்கே படத்தை விமர்சிப்பதற்காக தனியாக ஒரு கூட்டம் இருக்குது. அதே மாதிரி இந்த படம் பார்க்காத நபர்கள் கூட இதெல்லாம் விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் நடக்கக்கூடிய தவறு காரணமாக ஒட்டுமொத்தமாக சூர்யா அப்படிங்கிறவரை, நடிகர் சூர்யாவை நீங்கள் விமர்சிக்கலாம், ஆனால் சூர்யா அப்படிங்கிற ஒரு மனிதனை விமர்சிக்கக்கூடாது, விமர்சிப்பதற்கான உரிமை இல்லை அப்படின்னு சொல்கிறார் சரவணன் அவர்கள். ஆனால் இவர் சொன்ன அரசியல் இப்போ தான் மெதுவாக உங்கள் கண் முன்னாடி கொண்டு வர போகிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை சுற்றி எத்தனையோ தவறுகள் நடந்துகிட்ருக்கு. உங்களை சுற்றி உங்களுடைய கவுன்சிலர் ரோடு சரியில்லை, அங்கே போனால் அங்கே பால் விலை உயர்வாக இருக்குது, மின்சார கட்டணம், அவர் சில வார்த்தைகள் சொல்லியிருக்காரு, ஆனால் அவருடைய மனசில் இருக்கிறது இதுதான். இப்படின்னு சொல்கிற பல அவலங்களை தினம்தோறும் நாமெல்லாம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? கண்டிப்பாக, ஆப்வியஸ்லி இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இதெல்லாம் நம்ம சகிச்சு வாழ பழகி கொண்டு விட்டோம்.
இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, 400 ரூபா கொடுத்து அந்த படத்துக்கு நான் போயிட்டேன், அந்த படம் சரியில்லை, எப்படி வேணி ஏமாத்தலாம், பணத்தை மூட்டை மூட்டையாக கட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சினிமாவுக்கு எதிராக கொந்தளிக்கக்கூடிய மனிதர்கள் என்னைக்காவது ரியல் லைஃப்பில் நமக்கு எதிராக நடக்கக்கூடிய பல விஷயங்கள், முக்கியமான தவறுகள், அதில் நாம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கோம், அதெல்லாம் எதிர்த்து ஒரு முறை, அட்லீஸ்ட் ஒரு முறை கேள்வி எழுப்பியிருக்கிறார்களா? அப்படி கேள்வி எழுப்பாத மனிதர்கள் உண்மையிலேயே இங்கே மாற்றத்தை விரும்புகிறாங்களா, இல்லை வன்மத்துடன் இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை, நியாயமான கேள்வியை கேட்டிருக்கார். இந்த இடத்துல நானும் இதே கேள்வியை தான் கேட்குறேன். நிறைய நேரத்தில் யூடியூப்பில் இந்த மாதிரி வீடியோ பேசும்போது, உனக்கு எதுக்குப்பா இது, உனக்கு தமிழ்நாடு அரசியலே தெரியலை, பிடிக்கலை, உனக்கு அவர் தலைவர் தான் பிடிச்சிருக்கு, இந்த தலைவர் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நியாயமாக நம்ம பேச வர விஷயத்தையே கன்வெர்ட் பண்ணி அப்படியே மடைமாற்றம் செய்து இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை விட அவங்களுக்கு எதை பேசணுமோ அதை பேசினா நான் நல்லவன், உண்மையை பேசிட்டா நம்ம கெட்டவன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான். எனக்கு மட்டும் கிடையாது, இது ஏதோ என்னையை நான் புகழ்த்தி பேசுறதுக்காக எடுக்கப்பட்ட பதிவு கிடையாது. இதே நிலைமையில தான் நீங்களும் இருப்பீங்க. ஆஃபீஸில் போய் ஒரு கட்சி நல்லது செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பாருங்க, அந்த கட்சி எப்படிப்பா இப்படிலாம் கெட்டது, அவன் நல்லது செஞ்சுருக்கான்யா. அதே ஆஃபீஸில் போய் அவங்களுக்கு பிடிச்ச கட்சி கெட்டதை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கெட்டதை எடுத்து சொல்லுங்கள், அதை எப்படி அவன் கெட்டது செய்வான்? அவன் நல்லதை மட்டும்தான் செய்வான். ஸோ இந்த இடத்துல ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறத மக்கள் பார்வையிலிருந்து விலக்கி, எனக்கு பிடித்த அரசியல் கட்சி, எனக்கு பிடிக்காத அரசியல் கட்சி, நாளைக்கு இந்த அரசியல் கட்சி வந்தால் பெரிய பிரச்சனைகள் வந்துடும் அப்படின்னு சொல்கிற அந்த கற்பனையிலேயே நாம் என்ன செய்கிறோன்னா, உண்மையாக நமக்கு நடக்கிற பிரச்சனைகளையும் உண்மையாக நமக்கு தேவைப்படுற விஷயங்களையும் அப்படியே எரிந்து தள்ளிவிட்டு, எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு தேவை எனக்கு மனசுக்கு பிடிச்ச இவர் நல்லது செய்வார், இவர் நல்லது செய்கிறார் அப்படின்னு சொல்லி நீயும் நம்பணும். அவருக்கு எதிராக பேசிட்டு அவருக்கு ஆதரவாக நீ பேசலைன்னா எனக்கு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய நபர்கள் பலரும் இங்கே இருப்பதனால தான் அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது இன்னும் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் வரல. அப்போ 2026 கண்டிப்பாக கூட்டணி கட்சி வருமா, கூட்டணி ஆட்சி வருமா அப்படின்னு கேட்டால் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அதற்கான வாய்ப்புகள் இல்லை. நான் இப்போ ஒரு கூட்டணியில் இருக்கேன், எனவே இன்னொரு கூட்டணியை பற்றி நான் யோசிக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு பேட்டியில் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் ஆதவர்ஜுனா விசிகா அப்படிங்கிறது திமுகவுக்கு குடைச்சலையும் கொடுத்து, ஆதவர்ஜுனா வழியாக குடைச்சலையும் கொடுத்து, தொல் திருமாவளவன் அவர்கள் வழியாக மருந்தையும் போட்டுவிடக்கூடிய வேலைகளில் கச்சிதமாக ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நேராக நீங்கள் பாமகவை எடுத்து பாருங்கள். பாமகவினுடைய நேற்றைய செய்தி அறிக்கையை நாம் அரசியல் சதுரங்கத்தில் பகிர்ந்திருந்தோம். அதில் ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஓய்வூதிய இயக்குநரகத்துக்கு மூடு விழா, இனியும் வேடிக்கை பார்க்க மாட்டோம், அரசு ஊழியர்கள் எச்சரிக்கை. இதை நேற்றே நான் டிஃபைன் பண்ணிட்டேன். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வெல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பார்க்காத டிபி ட்ரூப்ஸ், அரசியல் தெரியாத நண்பர்கள், தோழர்கள் யாராவது, தோழிகள் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தா தான் இங்கே நடக்கக்கூடிய தில்லாலங்கடி வேலை, சித்து விளையாட்டுகள் அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து கொள்வீர்கள். அப்படி இல்லையா, பாரேன் அந்த யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு அப்படிங்கிறத நம்புவோம். அது பெண் யானை, அதுக்கு மதமே பிடிக்காதப்பா அப்படின்னு சொல்கிறத நாம் நம்ப மாட்டோம். அந்த யானைக்கு பின்னாடி அது கோபப்படுவதற்கான ரீசன்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும்ல, அந்த ரீசனை தேடி தான் நம்ம போயிட்டு இருக்கணுமே தவிர யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு அப்படிங்கிற அந்த செய்தியை மட்டும் நம்பக்கூடாது. ஒரு யானைக்கு மதம் பிடித்த செய்தியிலேயே இவ்வளோ குளறுபடிகள் இருக்கிறது என்றால், நம்ம முன்னாடி காண்பிக்கப்படும் அரசியலில், நம்ம முன்னாடி காண்பிக்கப்படும் அரசியல் விவாதங்களில், நம்ம முன்னாடி காண்பிக்கப்படும் அரசியல் ஹீரோக்களில் எவ்வளவு கலப்படங்கள் இருக்கும்? என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா? நாம் செய்கிறது, நம்ம பேசுகிறது, நம்ம நேசிப்பது நல்ல அரசியல் தானா? இதனால் நம்ம குழந்தைகளுக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறது என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? என்னைக்கு நம்ம யோசிக்கிறோமோ, என்னைக்கு நம்ம தாத்தா பாட்டி ஆச்சி வயசானவங்க, கிராமத்தில் இருக்கிறவங்க, பட்டணத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் யோசிக்கிறோமோ, அன்னைக்கு தான் மாற்றம் வரும். அது வரையிலும் இப்படி ஒரு சில நபர்கள் வந்து கத்திக்கிட்டு இருப்போமே தவிர பெரிய அளவுக்கான மாற்றங்களை நம்மளால் எதிர்பார்க்கவே முடியாது. 2026 எலெக்ஷன் எனக்கு பெரிய ஹோப் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த அளவுக்கு ஹோப் இல்லாத ஒரு எலெக்ஷன் அப்படின்னா அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அங்கே சூப்பரான ஒரு அரசியல் மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அங்கே நிறைய அரசியல்வாதிகள் திருந்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் எந்த அளவுக்கு இது சக்ஸஸ் ரேட்டாக மாறும் அப்படிங்கிறது மட்டும்தான் டவுட்டாக இருக்குது. சரி, கங்குவாக்கு எதிராக நிறைய பேர் இங்கே விமர்சனம் பண்ணுறாங்க, நிறைய பேர் இங்கே அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களெலாம் எடுத்து பாருங்களேன். அவங்களும் ஒரு காலகட்டத்தில் இதே மாதிரி சினிமா சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் அதை பெரிய அளவில் பேசியிருப்பாங்க.
இப்போ சில கட்சிகளுடைய நிர்வாகிகள் என்ன செய்கிறாங்கன்னா, யூடியூபையும் ரன் பண்ணி அடுத்ததாக இதே மாதிரி அரசியலையும் பேசி, அரசியலையும் சினிமாவையும் கலந்து பேசி, அந்த சினிமா அவருடைய அரசியலுக்கு எதிராக திரும்பும்போது அரசியலிருந்து சினிமாவை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசி, சினிமாவை கொள்வதற்கு சினிமா தான் ஆயுதம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அடுத்த நடிகர்களுடைய உயர்வை பற்றி பேசி, இப்படி எல்லாமே உங்களிடமும் ஒரு புதுவிதமான அரசியல் புகுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. கொஞ்சம் உஷாரா இருங்கய்யா, யாரை வேணாலும் நம்புங்கயா. ஆனால் ஒரு பேட்டியில் இவர் நல்லவர்னு சொல்லிட்டு அடுத்ததாக அவர் அவங்க எதிராக திரும்பிட்டாங்கன்னு சொன்ன அவர் கெட்டவர்னு சொல்கிற அந்த உல்டா மாடல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நபர்களை நம்பி விடாதீர்கள். இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான சிக்கலே, நல்ல பேச்சு திறமை இருக்கிறவங்க ஈஸியாக நம்மளை நம்ப வச்சுருவாங்க அப்படிங்கிறது தான். உடனே நீ தானே பார்க்குறீங்க, நான் சொல்கிறது அரசியல்வாதியை, யூடியூபரை கிடையாது. நான்லாம் சாதாரண ஒரு யூடியூபர். எனக்கு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் என்னங்கிறது தெரிந்து கொள்வதற்கு தான் ஆசையை தவிர, ஒரு அரசியலை செய்து நான் ஒரு எம்எல்ஏ எம்பி துளியும் இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆனால் என்ன மாதிரி நிறைய மாணவர்கள் இளைஞர்கள் அரசியலை கற்றுக்கொண்ட பிறகு அதில் மாற்றத்தை எதிர்பார்க்க வேண்டிய சிச்சுவேஷனை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு யோசனை எனக்குள்ளே இருக்குது. சரி, இந்த இடத்துல அடுத்ததாக இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும், அதுவும் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. இன்னைக்கு நல்லவர்கள் நாளைக்கு கெட்டவர்கள், இன்னைக்கு எதிர்கட்சி நாளைக்கு ஆளும் கட்சி, நாளைக்கு நம்முடைய கட்சியிலேயே கூட்டணி கட்சி அப்படின்னு சொல்லிலாம் திரும்பிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் நிறைய பேர், செந்தில் பாலாஜி அவர்களிலிருந்து திருமாவளவன் அவர்கள் வரை எல்லாருமே கொள்கையை மாற்றியிருக்கிறார்கள். சொல்லப்போனால் கூட்டணியை மாற்றியிருக்கிறார்கள். அன்புமணி ராமதாஸ் அவர்களும் விதிவிலக்கு கிடையாது, பாஜகவும் விதிவிலக்கு கிடையாது. ஒரே ஒரு நபர் இருக்காரு விதிவிலக்காக, சீமான் மட்டும் இனி யார் கூடயும் கூட்டணி வச்சுக்கல, அவ்வளோதான். அப்படின்னா கூட்டணிகள் இல்லாத கட்சிகள் 2026 தேர்தலை சமாளிப்பதற்காகவும், கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் 2026 தேர்தலை சந்திப்பதற்காகவும் வியூகங்களை வகுத்து வருகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதில் மெயினாக ஒரு வியூகம் இருக்குது, அதுதான் நம்முடைய அதிமுக மற்றும் திமுக அப்படிங்கிற இரண்டு மெயின் கட்சிகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய வியூகம். அதில் அதிமுக ஒரு படி மேலே போய் இப்போ பார்ட்டிலேருந்து கொஞ்சம் பேரை விலக்கி வச்சுருப்பாங்கல்ல, அப்படி சில நபர்களை தேர்ந்தெடுத்து மறுபடியும் அவங்க பார்ட்டிலேயே இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. அதில் முக்கியமான நபர் தான் தளவாய் சுந்தரம் அவர்கள். இந்த தளவாய் சுந்தரம் கன்னியாகுமரியில் மிக முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நபர் ஆர்எஸ்எஸ் பேரணி அப்படிங்கிறது ஒன்று தயாராகுது, அதற்கு கொடி அசைத்து அவர் தான் வழி அனுப்பி விட்டார் அப்படின்னு சொல்கிறதுனால அவர் அதிமுகலேருந்து விலக்கி வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட நபரை மறுபடியும் அதிமுகவில் இணைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பிரிந்து போனவர்களை சேர்ப்பதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் மாதிரியே இங்கே நடக்கக்கூடிய அநீதிகளையும் இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் பற்றி பேசினார்கள் என்றால் நிச்சயமாக மக்கள் மத்தியில் ஏதாவது ஒன்று நடந்துட்டு இருக்கு, எதிர்கட்சி கொஞ்சம் உயிர்ப்புடன் தான் இருக்கு அப்படிங்கிறத நம்புவாங்க. அப்படி இல்லையா 2026 எலெக்ஷனுக்கு கடைசி சில வாரங்கள் மட்டும் சில மனிதர்கள் இருக்காங்கல்ல, எக்ஸாமுக்கெலாம் ஃபுல்லாக படிக்க மாட்டாங்க, அந்த 1-2 நாட்கள் மட்டும் படிச்சுட்டு ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய மாணவர்கள். அதே மாதிரி ஜஸ்ட் எனக்கு இவ்வளோ வாக்குகள் மட்டும் வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைண்ட் செட்டில் அதிமுக இருக்கிறது என்றால் அது அதிமுகவினுடைய எதிர்காலத்துக்கே பெரும் சிக்கலை ஏற்படுத்தலாம். அதிமுகவினுடைய நிர்வாகிகள், அதிமுகவினுடைய ஐடி விங், யார் வேணாலும் இதை கேட்டுக்கோங்க. நீங்கள் செய்யக்கூடிய அரசியலும் அது சார்ந்து இருக்கக்கூடிய கருத்துக்களை பரப்பக்கூடிய இடத்தில், இல்லாட்டி கேள்விகள் கேட்கும் இடத்தில் நீங்கள் சரியானதை செய்து கொண்டிருக்கிறீர்களா அப்படிங்கிறத 1க்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அதிமுக பிளவுபட்டு இருப்பதை இங்கே எல்லாருமே ஏளனம் செய்கிறாங்க, அதையும் திருத்தி கொண்டால் மட்டும்தான் 2026 அதிமுக திமுக அப்படிங்கிற வியூகம் மிகப்பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகும். அப்படி இல்லையா சின்ன கட்சிகள், புது கட்சிகள், தேசிய கட்சிகள், எப்பவுமே தனியாக இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படிங்கிற எல்லா கட்சிகளும் இணைந்து ஏதோ ஒரு எதிரியை வீழ்த்துவதற்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது திமுகவா அதிமுக அப்படிங்கிறத உங்கள் கையிலேயே நான் விட்டுடுறேன். அதுக்கான கருத்துக்களை நீங்களே இங்கே பதிவு பண்ணலாம். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த பெட்டி, இந்த 689 ரூபா பெட்டிக்குள்ள 5 பொருள் ப்ளஸ் ஃப்ரீயாக USB 4-in-1 USB ஹப் அப்படிங்கிறது கிடைக்கும். இது எல்லாமே 689 ரூபாய்க்கு உங்களுக்கு வேணும்னா கீழே கிட்ஸ் பெஸ்டிக்கான லிங்க் இருக்குது, முதல்ல வரக்கூடிய நபர்களுக்கு முதல்ல கிடைக்கும். அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆச்சுன்னா இதை ரீஸ்டாக் பண்ண முடியாது, ஏன்னா இந்த விலைக்கு இது இம்பாசிபிள் ஃபார் மீ. ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.